ஹாய் படிஸ், இன்றைய காணொலியில் தேனியிலிருந்து ஒரு குடும்பம் மதுரைக்கு வாடகைக்கு வீடு பிடித்த பிறகு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கொடூரமான ஜின்களால் அவங்களுக்கு ஏற்பட்ட அதிபயங்கர அமானுஷ்ய நிகழ்வை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இது போன்று உங்கள் வாழ்விலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சலுக்கு அனுப்பலாங்க. ஒருவேளை அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேங்க, அதில் போயிட்டு ஃபாலோ கொடுத்துட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்களாக இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளர்களாக இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 2008 காலகட்டத்தில் தேனி டு மதுரைக்கு வாடகைக்கு ஒரு குடும்பம் வீடு பிடிக்கிறாங்க. அதன் பிறகு ஏற்பட்ட அதிபயங்கர அமானுஷ்ய நிகழ்வு தாங்க இந்த சம்பவம். இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக அனுப்பியது சுரேஷ் அப்படிங்கிறவர் தாங்க. இது இவருக்கு நடந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, இவரோட அத்தைக்கும் மாமாவுக்கும் நடந்ததாங்க. அப்படி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுரேஷோட அத்தையும் மாமாவும் கிட்டத்தட்ட 2008 காலகட்டத்தில் தேனியில் தாங்க வசிச்சுட்டு இருந்திருக்காங்க. இவரோட அத்தை பேர் மாரீஸ்வரிங்க. இவரோட மாமா இருக்காரு இல்லையா, அவரோட பேர் சுகுமாரனுங்க. கணவன் மனைவி 4 வயசுல ஒரு சின்ன பையன் இருந்திருக்காங்க. அப்படி இருக்கையில உங்களோட குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா பொருளாதாரத்தில் கீழ்தங்கி உள்ளவங்க தாங்க சொல்லணும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இவங்களை மாரீஸ்வரியை கட்டி கொடுத்தப்ப வசதியாக தாங்க இருந்திருக்காங்க. அதன் பிறகு இவருக்கு குடிப்பழக்கமோ இல்லை புகை பீடி அந்த மாதிரி எந்த கெட்ட பழக்கமும் இல்லைங்க. ஆனால் அதுக்கு மாறாக ஒரு மோசமான ஒரு கெட்ட பழக்கம் இருந்திருக்குங்க. அப்படி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுயமாக ஒரு வேலைக்கு போகாமல் நான் பண்ணால் அது சொந்த தொழிலாக தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதத்துக்கு காய்கறி வியாபாரமாக பாருங்க, ஒரு மாதத்துக்கு அப்பள வியாபாரமாக பாரு, மாதம் அந்த தொழிலை மாற்றிட்டே இருப்பாருங்க. அதனால எந்த தொழிலுமே முன்னேற்றம் கிடைக்காம இதுதான் நிரந்தரம் அப்படின்னு இல்லாமல் இந்த தொழிலை மாற்றிட்டே இருக்கிறதுனால ஊர் ஃபுல்லாக நிறைய கடனை வாங்கி வச்சுறாருங்க. அப்படி ஊர் ஃபுல்லாக நிறைய கடன் ஆனதுனால ஒரு கட்டத்தில் இந்த ஊர்க்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சுகுமாரன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து காய்கறி வியாபாரம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு தள்ளுவண்டி வச்சு தாங்க இந்த வியாபாரம் பார்த்துருக்காரு. அதனால தள்ளுவண்டியை தள்ளிக்கிட்டு காலையிலேயே வேலைக்கு போயிடாருங்க. அந்த நேரத்தில் அந்த ஊருக்காரங்க பூரா இந்த சுகுமாரனோட மனைவி இருக்காங்க பார்த்தீங்களா, மாரீஸ்வரி, அவங்க வீட்டுக்கு முன்னாடி போய் நின்றுக்கிட்டு கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. உடனே இதை பார்த்து அந்த மனைவி வந்து என்னங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இந்த ஊருக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னம்மா உன்னை நம்பி தான் கடனை கொடுத்தோம், கடனை வாங்குறப்ப மட்டும் தான் அவனை பார்க்க முடிஞ்சு, அதுக்கப்புறம் அவனை பார்க்கவே முடியல, எப்போ வந்து கேட்டாலும் அவன் இங்கே இல்லை அங்கே இல்லை, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி சாக்கு போக்கு சொல்லி எஸ்கேப் ஆகிட்டே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே மறுபடியும் அவங்க இன்னொரு விஷயமும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 2 நாள் தான் உங்களோட டைம், அதுக்குள்ளே நீங்கள் யார்கிட்ட வாங்கினீங்களோ எல்லா கடனுமே வந்து நீங்கள் திருப்பி கொடுத்துடணும், அப்படி இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்னு எங்களுக்கே தெரியாது அப்படின்ட்டு ஏசிட்டு போயிடுறாங்க. அதன் பிறகு குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த சுகுமாரன் காய்கறி வியாபாரம் பார்த்துட்டு ஒரு இரவு நேரம் ஒரு 7 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்படி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களோட மனைவி மாரீஸ்வரி இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லா விஷயத்தையும் போட்டு உடச்சிடறாங்க. உடனே இதை கேட்ட சுகுமாரன் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது, ஏன்னா சின்ன பையனை வேறு நம்ம வச்சுருக்கோம், நம்மகிட்ட கையில் காசு இருந்தாவது கொஞ்சமாவது கொடுத்துட்டு நம்ம கொஞ்சம் சமாளிச்சுக்கோங்க, நாங்கள் அடுத்து கொடுத்துறோம் அப்படின்ற மாதிரி நம்ம பேசலாம், ஆனால் நம்மகிட்ட கொஞ்சம் கூட காசு இல்லையே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கு பிறகு இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு ஆலோசனை கொஞ்ச நேரம் ஆலோசனை பண்ணுறாங்க. அதன் பிறகு இவங்க 2 பேரும் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, நம்ம இந்த ஊரை விட்டே காலி பண்ணி போயிடுவோம், நம்ம இருந்தால் நம்மளை இருக்க விட மாட்டாங்க, காசு கேட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணுவாங்க, நம்மக்கிட்ட எப்போ காசு கிடைக்குதோ அப்போ வந்து இந்த ஊரில் வந்து கொடுப்போம், அசிங்க அவமானத்தெல்லாம் பார்த்தோம்னா நம்ம வாழ முடியாது அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து முடிவு எடுக்கிறாங்க. அதன் பிறகு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இவங்களோட உறவுக்காரங்க புறமே வேறு ஊரில் தாங்க பக்கத்தில் தள்ளி தாங்க இருக்காங்க. அந்த நேரத்தில் இந்த மாரீஸ்வரியோட சித்தி பையன் ஒருத்தர் இருக்காங்க, அவர் பேர் மணிகண்டனுங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மின்னஞ்சல் அனுப்பினார் பார்த்தீங்களா சுரேஷ் அப்படிங்கிறவர், அவரோட அப்பா தாங்க. அப்படி இருக்கையில் இந்த மணிகண்டனுக்கு கால் பண்ணுறாங்க. உங்கள் தம்பி தானே, கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. இதை கேட்ட மணிகண்டன் என்ன சொல்கிறாருன்னா, அக்கா மேலே அலாதி பிரியங்க, பிரியமா மகளாக இருந்தாலுமே பாசம் அதிகமாக வச்சுருக்காருங்க. அதனால அவர் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, நீங்கள் கேட்குறதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப சங்கடமாக இருக்குக்கா, என்கிட்ட காசு பணம் இருந்தால் நானும் கொடுத்து உதவி இருப்பேன், ஆனால் அந்த நிலையில் நானும் இல்லை, நீங்கள் மதுரைக்கே கிளம்பி வந்துருங்க, நான் அங்கே தானே இருக்கிறேன், அதனால மாமாவையும் நான் வேலை பார்க்குற கம்பெனிலே வேலைக்கு சேர்த்துக்கிறேன், ஒரு நல்ல வீடாக பிடிச்சி அங்கே இருந்துக்கோங்க, அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க. உடனே இந்த விஷயத்தெல்லாம் கேட்டால் மாரீஸ்வரியும் அவங்களோட கணவர் சுகுமாரனும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நள்ளிரவு நேரத்திலேயே அவங்க கையளவு கொள்ள முடியக்கூடிய முக்கியமான பொருட்களை மட்டும் எடுத்துக்கிறாங்க. அப்படி பொருட்களை பூரா எடுத்துக்கிட்டு அவங்க வசிக்கக்கூடிய தேனியிலேருந்து மதுரைக்கே ஒரு பஸ்ஸை பிடிச்சி கிளம்பி வந்துடுறாங்க. அப்படி வந்த பிறகு மறுநாள் காலையில் மாரீஸ்வரியோட தம்பி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட சேர்ந்து வீடு தேடுறாங்க. ஆனால் அவங்க கையில் மூட்டை முடிச்சிருக்கிறத பார்த்துக்கிட்டு ஒருத்தர் கூட வீடே கொடுக்கலங்க. அந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வீடே கிடைக்கலையடா தம்பி, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தம்பி இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட வீட்டுக்கே போகலான்னு நினைக்கிறாங்க. அந்த நேரத்தில் மதுரைக்கு முன்னாடியே கொஞ்சம் அவுட்ரு பகுதியில் ஒரு வீட்டில் வந்து டூலெட் போர்டு அப்படின்னு போட்டிருக்குங்க. இதை பார்த்ததுக்கப்புறம் அந்த போர்டு கிட்ட பார்க்குறாங்க, 2 நம்பர் இருக்குது. உடனே இந்த மாரீஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா, பக்கத்து வீட்டுக்காரங்களை கதவு தட்டுறாங்க. கதவு தட்டி, என்னக்கா இந்த வீடு வாடகை விடுவாங்களா, நாங்கள் வந்து வெளியூர்லேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அந்த பக்கத்து வீட்டுக்காரக்கா எந்த விஷயமும் சொல்லாமல்
அப்படியே கதவை மூடிட்டு வீட்டுக்குள்ளே போயிடறாங்க. உடனே இதை பார்த்துட்டு இருந்த சுகுமாரன் என்ன சொல்கிறாங்கன்னா, அதான் நம்பரே போட்டுருக்கலாம், அப்புறம் எதுக்கு அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் வச்சிருந்த பட்டன் மொபைலுங்க. 2008 காலகட்டத்தில் பட்டன் மொபைல் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி அந்த பட்டன் மொபைல் எடுத்து அந்த முதல் நம்பருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஃபோனை வந்து அவங்க எடுக்கவே இல்லை. அதுக்கு பிறகு மறுபடியும் ஃபோன் அடிக்கிறாங்க. அந்த ஃபோனு 2வது தடவை ரிங் போகிறப்ப அந்த பக்கத்தில் இருந்து அந்த ஃபோனை எடுத்துறாங்க. அது வீட்டோட உரிமையாளரான்னு பார்த்தா இல்லைங்க, அந்த ஏரியாக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வீடு மாதிரி பார்த்து கொடுப்பாங்களே அந்த மாதிரி ஒரு புரோக்கர் தாங்க. அப்படி அந்த ஃபோனை எடுத்துகிட்டு அந்த புரோக்கர் என்ன சொல்கிறாருன்னா, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், நான் அதுக்குள்ளே வந்துடுவேன், வந்துட்டு அந்த வீடை காட்டுறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிக்கோங்க அப்படின்றாங்க. இதை கேட்டதும் மாரீஸ்வரியும் சுகுமாரனும் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு அவங்க நினச்ச மாதிரியே ஒரு 1/4 மணி நேரத்தில் அந்த வீட்டோட புரோக்கர் வந்துடுறாங்க. அப்படி வந்துட்டு வீட்டை திறந்து காட்டுறாங்க. அந்த வீட்டோட அமைப்பை பற்றி சொல்லணும்னா ஒரு பெரிய ஹாலுங்க, ஒரு பெரிய ரூம் ஒன்று இருந்திருக்குது. அப்படி வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கொல்லை போகிறாங்க, ஒரு பெரிய தென்னை மரத்தோட ஒரு கிணறு ஒன்று இருந்துக்குங்க. இதை பார்த்துட்டு இவ்வளோ பெரிய வீடாக இருக்குது, எப்படியும் வாடகையும் அட்வான்ஸும் கூட சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க சுகுமாரனும் மாரீஸ்வரியும். அதன் பிறகு அந்த புரோக்கர்கிட்ட எவ்வளோண்ணா என்ன சொல்லுங்க டீட்டெயிலு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு அந்த புரோக்கர் என்ன சொல்கிறாருன்னா, வாடகை ரொம்ப கம்மி தாம்மா, ஒரு 800 ரூபா கொடுத்தா போதும், அட்வான்ஸ் மட்டும் நீங்கள் ஒரு 5000 ரூபா கொடுக்குற மாதிரி வரும் அப்படின்றாங்க. இதை கேட்ட சுகுமாரனும் அவங்க மாரீஸ்வரியும் கூட இருந்தார் பார்த்தீங்களா, அவங்களோட தம்பி மணிகண்டன், அவங்களுக்குமே வந்து ஒரு குழப்பங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட அந்தளவுக்கு பணம் இல்லை, அதனால இது கொஞ்சம் அட்வான்ஸ் மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்கண்ணா, வீடு எங்களுக்கு பிடிச்சிருக்குது, அதனால் நாங்களே பிடிச்சிக்கிறோம் அப்படின்றாங்க. கொஞ்ச நேரம் யோசிச்சு புரோக்கர் என்ன சொல்கிறாருன்னா, 5000 ரூபா சொன்னேன் இல்லை, அதில் ஒரு 2000 கம்மி மட்டும் ஒரு 3000 மட்டும் கொடுங்க, வீடை நீங்கள் நினச்ச மாதிரி பிடிச்சிக்கோங்க அப்படின்றாங்க. அதன் பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மணிகண்டன் இருக்கார்ல மாரீஸ்வரியோட தம்பி, அவர் தான் கையில் இருந்த கொஞ்சம் காசை போட்டு இவங்க கொஞ்சம் காசை போட்டு அட்வான்ஸ் பண்ணிடுறாங்க. அப்படி அந்த வீட்டை பிடிச்ச பிறகு அன்னைக்குரிய தேவைக்கு உரிய பொருட்கள்லாம் வாங்கி வைக்கிறாங்க. அதுக்கு பிறகு சுகுமாரன் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட மாப்பிள்ளை மணிகண்டன் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட ரொம்ப நன்றியா, உன்னால தான் இந்த வீட்டை வந்து நாங்கள் பிடிச்சிருக்கோம், உன்னை நாங்கள் மறக்க மாட்டோம் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தை சேர்த்து சொல்கிறாருங்க. அப்படி என்ன சொல்கிறாருன்னா, சொந்தமாக இப்போ தொழில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் காசை பூரா கரியாக்கி நிறைய இடத்துல கடன் ஆகிட்டே மாப்பிள்ள, அதனால இனிமேலாவது நான் வந்து உழைச்சி சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக முடிவு பண்ணிட்டேன். எந்த வேலையாக இருந்தாலும் நான் பார்ப்பேன், ஏதாவது ஒரு வேலையில் கஷ்டமாக இருந்தால் கூட பரவாயில்ல, மூட்டை தூக்குற வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ சேர்த்து விடியா, நான் பார்க்குறையா, உனக்கு பெரிய நன்றியாக போயிடும் அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு இருந்த மாப்பிள்ளை மணி என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா, நான் பார்த்துக்கிறேன், உங்களுக்கு நல்ல வேலையாக நான் பார்த்து ரெடி பண்ணி கொடுத்துட்றேன், எங்கள் கம்பெனிலேயே கூட கேட்டு பார்க்குறேன், ஒரு வேலை கிடச்சிச்சுன்னா அங்கேயே உங்களை கூட்டிகிட்டு போயிறேன் அப்படின்றாருங்க. இதை கேட்ட சுகுமாரனும் அவங்க மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஒரு நாள் விட்டுட்டு வீட்டில் ஏற்கனவே கொண்டு வந்தாங்களா சின்னலண்டி ஜாமான்கள், அதை பூரா அடுக்கி வச்சுட்டு மறுநாள் காலையில் பால் காய்ச்சி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. அப்படி மறுநாள் விடிஞ்சதுக்கப்புறம் மஞ்சள் இந்த பால் எல்லாமே வாங்கி வச்சுக்கிட்டு பால் காய்ச்சி பக்கத்தில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட பூரா முன்னாடியே சொல்லிடுறாங்க. இந்த மாரீஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா, அக்கம் பக்கத்தில் போய்கிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எங்கள் வீட்டில் வந்து பால் காய்ச்சிருக்கோம், அதனால வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்றாங்க. இதை கேட்ட பக்கத்தில் இருந்தவங்க பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகேம்மா நாங்கள் வந்துடும் அப்படின்றாங்க. அதன் பிறகு அவங்க பால் காய்ச்சிட்டு அவங்க இந்த மாரீஸ்வரி, சுகுமாரன், அதுக்கப்புறம் அந்த மணிகண்டன் அவங்களோட தம்பி இருக்காங்கல்ல, 3 பேர் வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த வீட்டுக்கு ஒருத்தர் கூட வரலைங்க. அதன் பிறகு இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, என்னடா யாருமே வரவே இல்லையே, ஒருவேளை புதுசாக கூடி வந்ததுனால வந்து திகச்சு போயிருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை வந்து ஃப்ரீயாக விட்டுறாங்கங்க. அதுக்கு பிறகு குறிப்பிட்டு சொல்லணும்னா, அந்த மாரீஸ்வரியோட தம்பி மணிகண்டன் இருக்கார் இல்லையா, அவர் சொன்ன மாதிரியே அவர் செஞ்சுட்டாருதாங்க. அப்படி என்ன செஞ்சாருன்னா, அவரோட கம்பெனிலேயே வேலை வாங்கி கொடுத்துருக்காருங்க. அப்படி அவருக்கு என்ன வேலை பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, சில்வர் பட்டறை தாங்க. சில்வர் பட்டறைனா உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் என்னன்னு தெரியல, அது விவரமாக சொல்லிடுறேங்க. அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சில்வர் பாத்திரங்கள் நம்ம வீட்டில் உபயோகப்படுத்துவோம் பார்த்தீங்களா, அதுகளை பூரா உருக்கி செம்பு, இந்த தூக்குவாளி, அதுக்கு மூடி, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த இதில் செய்வாங்கங்க. அப்படி உருவாக்கக்கூடிய அந்த சில்வர் பட்டறையில் தாங்க அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்படி அதே கம்பெனியில் இவரோட மாமாவையும் வேலைக்கு சேர்த்து விட்டுறாருங்க. அதன் பிறகு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுகுமாரனுக்கும் மாரீஸ்வரிக்கும் ஒரு 4 வயசுல சின்ன பையன் இருக்கான்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, உங்கள் வீட்டை தட்டி கொஞ்சம் பக்கத்தில் வந்து ஒரு பால்வாடி இருந்திருக்குங்க. அங்கே போய் அந்த சின்ன பையனை வந்து சேர்த்து விட்டுறாங்க. அப்படி சேர்த்து விட்டுட்டு 1 வார காலகட்டம் அவங்க வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் தான் அங்கே போயிட்டு இருந்திருக்குது. ஆனால் அந்த நேரத்தில் கூட இந்த அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க எப்போ வீட்டை விட்டு வெளியே போனாலுமே இந்த சுகுமாரனோ இல்லை மாரீஸ்வரியோ பக்கத்து கடைகள் போனாங்கன்னு வைங்களேன், குருன்னு அவங்களுக்குள்ளேயே பொருணி பேசிக்கிற மாதிரி அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதை பார்த்துட்டு இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, நம்ம ஓடி போய் வந்து கல்யாணம் பண்ணிப்போம் போல அப்படின்னு அவங்க நினச்சிட்டாங்க போல, அதனால தான் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க, இதெல்லாம் விஷயத்தெல்லாம் பெருசாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக விட்டுறாங்க. ஆனால் அவங்க இந்த வீட்டுக்கு குடி வந்த 2 வார காலகட்டத்துக்கு பிறகுதாங்க அமானுஷ்ய புயலை வீச ஆரம்பிச்சிருக்கு. அப்படி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2 வார காலகட்டத்துக்கு பிறகு இந்த மாரீஸ்வரியோட கணவர் சுகுமாரன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இந்த சில்வர் பட்டறைக்கே வேலைக்கு போயிறாருங்க. அவங்களோட இந்த சின்ன பையன் இருக்காங்க பார்த்தீங்களா 4 வயசுல, அந்த பையனை வந்து பால்வாடியில் விட்டுட்டு வீட்டை வந்து உள்லாக் பண்ணிட்டு தாங்க வீட்டுக்குள்ள வந்து துவைச்சிட்டு இருக்காங்க. அந்த பின்னாடி கொல்லப்புறம்னு சொன்னீங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து துணிகளை பூரா எடுத்து துவைச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தண்ணி இறக்கணுன்றக்காக அந்த கிணறுக்குள்ள வாளியை விட்டு உள்ளுக்குள்ள இறக்கிட்டு இருக்காங்க. அந்த இறக்கிட்டு இருக்க நேரம் பார்த்தா அந்த வாளியை வந்து யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி கொஞ்சம் வெயிட்டாக தெரிஞ்சிருக்குங்க.
என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வெயிட் ஆகி அப்படின்னு சொல்லிட்டு கையை அந்த கயிறு இருக்கும் பார்த்தீங்களா, அதை பிடிச்சி இழுத்து பார்க்குறாங்க, வரவே இல்லை. ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள கொஞ்சம் எட்டி பார்க்குறாங்க, பேரெதிர்ச்சியில் அப்படியே உறைஞ்சு போயிருக்காங்கங்க. அப்படி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு கிணறுக்கு பார்த்தீங்களா, அந்த கிணறுக்கு உள்ளுக்குள்ளே எட்டி பார்க்குறாங்கங்க. எட்டி பார்த்தா ஒரு கருப்பாக ஒரு உருவங்க, கருன்னு அப்படியே உடம்பு பூரா அப்படி முடி வச்சுக்கிட்டு கண்ணு மட்டும் தாங்க தெரியுது, சிவப்பு கலரில் நெருப்பு எரிஞ்சா அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு கருன்னு ஒரு உருவத்தில் அந்த கண்ணு மட்டும் அப்படி பளிச்சுன்னு தெரியுதுங்க. இதை பார்த்துட்டு டக்குன்னு இப்படி கால் பூரா தரையிலே நிற்க முடியாத அளவுக்கு அப்படியே உதற ஆரம்பிச்சிச்சுங்க. அதுக்கு பிறகு அந்த மாரீஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே அந்த வாளியை கீழே விட்டுட்டு பக்கத்தில் ஒரு கல்லில் வந்து உட்காந்துறாங்க. நம்ம பார்த்தது உண்மைதானா இல்லை கற்பனையா, ஏன் இப்படி நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்ற ஒரு குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் இதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தாங்களா அந்த மாரீஸ்வரின்றவங்க, அவங்களுக்கு மறுபடியும் ஒரு வாய்ஸ் கேட்குதுங்க. அப்படி என்ன கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கணவர் வந்து சுகுமாரன் வந்து வேலை போயிருந்தார் பார்த்தீங்களா, அவரோட வாய்ஸில் மாரீஸ்வரி நான் வந்துட்டேன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, டீ எடுத்து கொடு, நான் பெட்ரூம் தான் படுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு குரல் கேட்குதுங்க. உடனே இந்த கேட்டுக்கிட்டு இருந்த மாரீஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா, டக்குன்னு எந்திரிச்சு உள்ளுக்குள்ளே போகலான்னு பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் இவங்களுக்கு ஒரு யோசனைங்க, நம்ம கணவர் தான் வேலைக்கு போயிட்டாரு, வீடையும் உள்ளாக தான் பண்ணியிருக்கோம், அந்த நேரத்தில் அப்புறம் எப்படி அவர் வீட்டுக்குள்ளே வந்திருக்க முடியும், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமில் எட்டி போய் பார்க்குறாங்க. அப்படி எட்டி பார்த்தா அவங்களுக்கு பேரெதிர்ச்சிங்க. என்னாச்சுன்னு பார்த்தா அந்த ரூம் இருக்குது பார்த்தீங்களா, ரூம் எப்பயும் போல பூட்டி தாங்க இருந்திருக்குது. உங்கள் துணி துவைக்கிறதுக்காக அந்த ரூமையும் பூட்டிட்டு தான் வந்திருக்காங்க. அந்த ரூம் பூட்டி தான் இருக்குது. அதை திறந்து பார்க்குறாங்க, உள்ளுக்குள்ளே யாரையுமே காணோம். வீடையும் ஹால்லையும் போய் பார்க்குறாங்க, அதுலேயுமே லாக் பண்ணி தான் இருக்குது. அதுக்கு பிறகு இவங்களுக்கு வந்து பெரிய சந்தேகங்க, என்னடா இது யாருமே வரல, அப்புறம் எப்படி வாய்ஸ் கேட்டிருக்கோம், நம்ம வந்து கனவு எதுவும் கண்டுகிட்டு இருக்கோமா, இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு உருவத்தை பார்த்த மாதிரி இருந்துச்சு, இதை வந்து நம்ம கனவுகிட்ட சொல்லுவோமா வேணாமா அப்படின்ற பல குழப்பங்க அவங்களுக்குள்ள. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இவங்க ஏற்கனவே பிரச்சனையிலேருந்து தான் இந்த ஊருக்கே வந்திருக்காங்க. அதனால இந்த விஷயத்தை பூரா சொல்லக்கூடாது, சொன்னால் எதுவும் கோவப்பட்டுவார் அப்படின்றக்காக இந்த விஷயத்தை மொத்தமாகவே மறைச்சிடறாங்க. அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்கள் கழியுதுங்க. அப்படி 2 நாட்கள் போன பிறகு மறுபடியும் இவங்களுக்கு பேரெதிர்ச்சியை உண்டாக்குற மாதிரி இன்னொரு சம்பவம் நிகழ்துங்க. அப்படி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்களுக்கு பிறகு இந்த மாரீஸ்வரியை மறுபடியும் பயமுறுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு நிகழ்துங்க. அப்படி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைய பொழுது பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தாங்க. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த மாரீஸ்வரியோட கணவர் இருக்கார் பார்த்தீங்களா சுகுமாரன், அவருக்கு வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமைன்றனால சில்வர்பேட்டையில் வந்து லீவ் விட்ருவாங்கங்க. அப்படி லீவ் விட்டதுனால இவர் என்ன பண்ணுறாருன்னா, கறி வாங்கி சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த ஒரு கறி கடையில் போய் கறி வாங்கிட்டு வாங்க, இன்றைக்கி கறி சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாரீஸ்வரி சொல்லியிருக்காங்க. அதனால அவங்களோட தம்பி இருக்காங்க பார்த்தீங்கன்னா மணிகண்டன், அவரையுமே இன்வைட் பண்ணியிருக்காங்க, இன்றைக்கி எங்கள் வீட்டில் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மணிகண்டன் இருக்கார் பார்த்தீங்களா, இவங்களோட குடும்பத்தை பற்றி சொன்னோம்னா, இவங்க இந்த மதுரையிலேருந்து கொஞ்சம் தூரம் லாங்காக இருக்காங்க. அதனால மணிகண்டன் அதே ஊரில் மதுரையில் இருக்கிறதுனால பட்டையில் வளர்த்துட்டு அங்கனுக்குள்ளே ஒரு ரூம் எடுத்து தங்கிட்டு இருந்திருக்காருங்க. அப்படி இருக்கையில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுகுமாரன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து கறி வாங்கணுன்றக்காக பக்கத்தில் ஒரு கறி கடைக்கு போய் கறி வாங்கிட்டு வந்திருக்காங்க. மட்டன் தாங்க வாங்கியிருக்காரு, மட்டன் வந்து ஒரு 3/4 கிலோ வாங்கியிருப்பாருங்க. அப்படி வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு சமைச்சு மதியம் வந்து நல்லா சமைச்சிட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உட்காந்துருக்காங்க. அப்படி உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த கறியில் வந்து ஒரு கொஞ்சம் கூட டேஸ்ட்டே இல்லைங்க. ஏதோ செத்து போன ஆடு வெட்டி சாப்பிட்டா எப்படி இருக்கும் சமைச்சு, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டும் இல்லாமல் சப்புன்னு இருந்துருக்குங்க. இதை பார்த்தோன்னே மாரீஸ்வரி என்ன சொல்கிறாங்கன்னா, என்னங்க இந்த மாதிரி ஒரு கறி வாங்கிக்கிங்க, செத்து போன ஆடை கொடுத்துருக்கான், போய் என்னன்னு கேளுங்க அப்படின்றாங்க. அதை கேட்டதும் அந்த மாரீஸ்வரியோட கணவர் சுகுமாரன் என்ன பண்ணுறாருன்னா, கறி அந்த தூக்குவாளியில் எடுத்துக்கிட்டு அந்த கறிக்கடைக்காரர் அந்த நேரம் பார்த்து கறி கடையை காலி பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகலாம், ஏன்னா கொஞ்சம் மதியத்தை நேரத்தை தாண்டிச்சுன்றனால வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு முடிவு எடுத்துருக்காங்க. அந்த நேரத்தில் அவர் முன்னாடி போய் இந்த தூக்குவாளி வைக்கிறாருங்க. இந்த கறியை நீ முதல் எடுத்து சாப்பிட்டு பாரு, கொஞ்சம் கூட டேஸ்ட் இல்லை, சப்புன்னு இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. அதை சாப்பிட்டு பார்த்துட்டு, ஆமாம் சப்புன்னு தான் இருக்குது, நீ செய்கிற விதத்தில் செஞ்சுருக்கணும், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாருமே இங்கே தான் வாங்கிட்டு போயிருக்காங்க, நான் அந்த மாதிரிலாம் எந்த தப்பும் பண்ணுறதில்ல, கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன், உனக்கு மட்டும் டேஸ்ட் இல்லைன்னா அது உங்கள் வீட்டில் தான் போய் கேட்கணும், ஏன்டா கொஞ்சம் கேட்குற, இந்த ஏரியாவில் நான் 10 வருஷமாக கறிக்கடை போட்டிருக்கேன், என்னை ஒருத்தையும் கூட குறை சொன்னதில்லை, இப்போ தான் இந்த ஏரியா கூசா வந்த மாதிரி இருக்கா, பார்க்க வித்துட்டு போயமா இருக்கிற, நீ வந்து என்னையை குறை சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு இவர்கிட்ட எதுக்க சண்டை போட்டாருங்க. அந்த கறிக்கடை அமைந்துள்ள அந்த ஏரியாவில் குடியிருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, சுகுமாரனை பார்த்து தாங்க ஏசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் இந்த மாரீஸ்வரி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட தம்பி மணிகண்டன் இருக்காரு, அவர் வந்து வீட்டில் தானே இருந்திருக்காரு, அவர் வந்து எப்படி என்னோட கணவர் வந்து கொஞ்சம் கோவக்காரு, அதனால் போய் சண்டை போட்டுருவார், அவருக்கு இந்த ஊரை பற்றி எதுவும் தெரியாரா, உனக்கு தான் இந்த ஊரை பற்றி எல்லாம் தெரியும், நீ போய் அவர் எது சண்டை போட்டாமல் என்ன பேசுகிறான்னு மட்டும் பாரு, சண்டை போடுமா தெரிஞ்சா கையோடு கூட்டுவா அப்படின்னு சொல்லி இவர் அனுப்பிச்சு விட்டாங்க. அந்த நேரத்தில் சுகுமாரன் சண்டை போடுறதை பார்த்துட்டு இருந்த மணிகண்டனுக்கு பேரெதிர்ச்சிங்க. உடனே என்ன பண்ணுறாருன்னா, வாங்க மாமா இதெல்லாம் ஒரு பிரச்சனையை எடுத்துக்காங்க, ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்துக்கலாம், அதை யாரையும் குறை சொல்ல முடியாது, அந்த கறிக்கடைக்காரர் வந்து ரொம்ப நாள் இங்கேயே இருக்கிறான்னு ஊர் மக்கள் பூரா சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் வாங்க பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அவரை கையோடய கூட்டிகிட்டு வீட்டுக்கே போயிறாங்க. அதன் பிறகு அன்றைக்கி கிழமை வந்து ஞாயிற்றுக்கிழமை சொல்லியிருந்தேன் இல்லையா, மறுநாள் வந்து இந்த பட்டையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க புறமே என்ன சொல்லுவாங்கன்னா, குட்டி ஞாயிற்றுக்கிழமைன்னு வாங்க திங்கக்கிழமையை. அதனால் திங்கக்கிழமையும் இவங்க வந்து விடுமுறையில் தாங்க இருந்திருக்காரு அந்த கணவர்.
அப்படி சுகுமாரன் வீட்டில் இருந்திருக்கப்ப அவங்க மனைவி வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா டீ போட்டு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு இருக்காங்க. உடனே சுகுமாரனோட மனைவி மாரீஸ்வரி டீ போட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்லாப்பை பூரா நல்லா கவனிக்கிறாங்க. ஒரு சேர வரிசையை அடுக்கி வச்சிருந்த பொருள் பூரா அங்கே இங்கன்னு குழஞ்சு போன மாதிரி இருந்திருக்குங்க. இங்கிட்டு கொஞ்சம் அங்கிட்டு கொஞ்சமாக மாறி மாறி போயிருந்துருக்குங்க. உடனே சந்தேகப்பட்ட மாரீஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா பூனை எதுவும் தட்டி விட்டுக்குமான்னு பார்க்குறாங்க. ஆனால் ஒரு பொருளும் தட்டி விடலை, அழகாக அடுக்கி வச்சிருக்குது. உடனே அவங்களோட கணவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, இது கிச்சனுக்குள்ளே எதுவும் வந்தீங்களா, அங்கே இருக்க பொருள் எதுவும் அடுக்கி வச்சிங்களான்னு கேட்டோன்னே இது கேட்ட கணவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் எதுக்கு கிச்சனுக்குள்ளே வர போகிறேன், எனக்கு என்ன சமையலாக தெரியும், அந்த வேலையெல்லாம் எனக்கு தெரிஞ்சால் நான் ஏன் இங்கே இருக்க போகிறேன் அப்படின்னு கிண்டலாக பேசுகிறாருங்க. இது கேட்ட மனைவிக்கு பெரிய குழப்பங்க. அப்புறம் எப்படி அந்த பொருட்கள் பூரா அங்கே போச்சு அப்படின்ட்டு புலம்பிட்டே இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் டீ போட்டு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு டீ போட ஆரம்பிக்கிறாங்க. பால் தெரிஞ்சே போயிருதுங்க. உடனே இப்படி நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்துட்டு மாரீஸ்வரி என்ன பண்ண நினைக்கிறாங்கன்னா அப்நார்மலாக கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த வீட்டுக்குள்ளே எதுவும் இருக்குமோ, தீய சக்தி எதுவும் இருக்குமோ, அதனால தான் இப்படிலாம் நடக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த விஷயத்தையும் முன்னாடி ஏற்கனவே நடந்த விஷயத்தையும் சொல்லலை, இப்போ நடக்கக்கூடிய விஷயத்தையும் சொல்லலை. ஆனால் அந்த இடையில கறி கூட கெட்டு போச்சு, வாசனையே இல்லாமல். இப்படி நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே வந்து அவங்களோட கணவர்கிட்ட இப்போயாவது போய் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட சுகுமார் என்ன சொல்கிறாருன்னா, யதார்த்தமாக நடக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் நீ முடிச்சு போட்டு வேற எங்கிட்டோ கனெக்ஷன் பண்ணி பேசாதமா, இதெல்லாம் சாதாரண விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெருசாக விட்டுறாதான்றாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 2 நாட்களுக்கு பிறகுதாங்க இந்த சுகுமாரன் இருக்கார் இல்லையா, அவருக்கே இந்த வீட்டுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குடா அப்படின்ற உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அமானுஷ்ய நிகழ்வு நிகழுதுங்க. அப்படி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுகுமாரன் இருக்கார் இல்லையா, பட்டலான வேலை பார்க்குறாரு. அப்படி பட்டலை வேலை பார்க்குறவங்க பூராமே நிறைய அழுக்கு போட்டுருங்க. கை கால் பூரா உடம்பு பூரா கறியோட தாங்க வருவாங்க. அதனால வீட்டுக்கு வந்துட்டு எப்பயுமே குளியல போட்டு தாங்க அவங்க தூங்க முடியும், இல்லைன்னா தூக்கமே வராது, உடம்பு பூரா அரிக்க ஆரம்பிச்சிடும். அதனால சுகுமாரன் என்ன பண்ணுறாருன்னா, அன்றைய இரவு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தவர் குளிச்சுட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அந்த கொல்லப்புறம் பின்னாடி இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, கிணறுலாம் இருக்குண்டு, அந்த இடத்துக்கு போயிட்டு குளிக்கலான்னு போறாருங்க. அந்த பாத்ரூமில் குளிச்சுட்டு பாத்ரூமை விட்டு வெளியே வந்துட்டு அந்த பாத்ரூம் லைட் இருக்குது பார்த்தீங்களா, அது சுவிட்சை அமர்த்துறதுக்காக சுவிட்சை அமர்த்த போகிறாருங்க. அந்த நேரத்தில் ஒரு யதார்த்தமாக பாத்ரூம் திரும்பி பார்த்துருக்காரு. அப்படி திரும்பி பார்த்தா அவருக்கு வாழ்நாளில் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு காட்சியை அவர் கண்ணு முன்னாடி தெரியுதுங்க. அப்படி அந்த இடத்துல என்ன காட்சியை பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் நின்றுகிட்டு இருக்க அந்த இடத்துல இருந்து அந்த பாத்ரூம் முத்து பார்க்குறாருங்க. பாத்ரூம்குள்ளே யாரோ ஒருத்தர் அங்கிட்டு இங்கிட்டு போகிற மாதிரி அந்த கீழே வந்து கொஞ்சம் கேப் இருந்துச்சுன்னா அந்த லைட் வெளிச்சத்துக்கு தெரியும் பார்த்தீங்களா, யாராவது ஒரு ஆள் இருந்தால் வெளியே நிழல் தெரியும். அந்த மாதிரி ஒரு நிழல் அங்கிட்டு இங்கிட்டும் போகிற மாதிரி கீழே மட்டும் தெரிஞ்சிருக்குங்க. உடனே பக்கத்தில் போயிட்டு அந்த பாத்ரூமை கொஞ்சம் பதட்டத்தோடையே திறந்து பார்க்குறாருங்க. அப்படி திறந்து பார்த்தா அவருக்கு அல்லே விட்டுருச்சுங்க. அப்படி என்ன அந்த இடத்துல இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கரிய உருவங்க, அப்படியே உடம்பு பூரா முடியோட ஒரு குரங்கு மாதிரி ஒரு உருவம் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு உருவம் நின்றுக்குங்க. உடனே கதவை டம்முன்னு மூடிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்படி ஹாலுக்கு வந்துட்டு அவரோட மனைவி கிட்ட பார்த்தா எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. இதை கேட்ட மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு ஏற்கனவே இந்த மாதிரி அப்நார்மலான ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க, அதனால எதுவுமே சொல்லாமல் வாங்க போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே சேர்ந்துக்கிட்டு அந்த கொல்லப்புறத்துக்கே போகிறாங்க. அப்படி அந்த கொல்லப்புறத்துக்கு போய் இவங்க 2 பேர் பார்க்குறாங்க, அந்த பாத்ரூமில் எதுவுமே இல்லைங்க. அப்படி அந்த சுகுமாரனோட மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா, எதுவுமே தரலையே மாமா, வாங்க வீட்டுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் இவர் வந்து இப்படி பேய் அடிச்சு நின்ற மாதிரி இப்படி எதையோ ஒரு இடத்த பார்த்துட்டு உத்து பார்த்து நின்றுட்டு இருந்திருக்காருங்க இந்த சுகுமாரனு. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன மாமா எதை உத்து பார்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த இவங்களும் பார்க்குறாங்க. பார்த்து அவங்களுக்கு கொலையே நடுங்கி போயிடுச்சுங்க. அப்படி அந்த காட்சியை இவங்க 2 பேரும் உத்து பார்த்துட்டு இருக்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, வானுயரத்துக்கு ஒரு உருவங்க, கரிய உருவங்க அப்படியே நின்றுக்கிட்டு இருக்குங்க. இதை பார்த்து அவங்க 2 பேருமே கை காலெலாம் உதற ஆரம்பிச்சிருச்சுங்க. அந்த இடத்துல இவங்க விடவெடுத்து போயிட்டாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த உருவம் என்ன பண்ணுதுன்னா, அசால்ட்டாக பக்கத்தில் தென்னை மரம்னு சொன்னீங்க பார்த்தியா, அப்படியே அந்த வீட்டோட காம்பவுண்ட் அப்படியே சவரை தாண்டி போகிற மாதிரி தாண்டி போயிருக்குங்க. இதை பார்த்துட்டு இவங்க 2 பேருமே அப்படியே நடுங்கி போயிட்டாங்க. அதுக்கு பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, 2 பேருக்குமே ஒருத்தர் மூஞ்சி கொடுத்து கூட பேசிக்கலாங்க. அப்படியே வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. அன்றைய இரவில் இருந்து தாங்க இவங்க குடும்பத்துக்கே ஒரு அனத்தமே பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காட்சியை பார்த்தா சுகுமாரனும் அவங்களோட மனைவி மாரீஸ்வரியும் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நிகழ்வை வந்து அவங்களோட தம்பி மணிகண்டன் இருக்கார் பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட சொல்லலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்மளை கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்து நம்மளை உட்கார வச்சிருக்காரு, அதனால் அவர்கிட்ட சொன்னோம்னா எதுவும் தப்பாக எடுத்துக்குவார் அப்படின்றதுனால சொல்லாமலே விட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு வாரம் இந்த மாதிரி எந்த ஒரு நிகழ்வும் நடக்காமல் சின்ன அப்நார்மலாக மட்டும் தாங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்படி எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நள்ளிரவு நேரத்தில் உங்களோட பையன் ஒரு 4 வயசில் பையன் இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்களா, நள்ளிரவு நேரத்தில் திடீர்னு எந்திரிச்சு உட்காந்து அழுக ஆரம்பிச்சுருவாங்க. அப்படி அழுதுட்டு இருக்கவே திடீர்னு ஏதோ ஒரு இடத்த பார்த்துட்டு அப்படியே உத்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஏதோ விகாரமாக அந்த இடத்துல அந்த பையனுக்கு மட்டும் ஏதோ தெரிஞ்சிருக்கும் போலங்க. அந்த மாதிரி அந்த பையன் பார்த்துக்கிட்டு அப்படியே சில மாதிரி அப்படி நின்றுட்டு இருப்பாங்க. இந்த நிகழ்வெல்லாம் பார்த்துட்டு இருந்த சுகுமாரன் அவங்களோட மனைவிக்கும் பெரிய குழப்பங்க. ஒருவேளை இந்த வீட்டுக்குள்ளே ஏதோ உண்மையிலேயே ஏதோ ஒரு ஆன்மா இருக்கும் போல, அதனால தான் நம்மளை ஆட்டி படைக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மறுநாள் காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் பக்கத்து வீட்டுக்கு இருக்காங்க பார்த்தீங்களா, குடியிருக்காங்கள, அவங்கள்ட்ட போய் சுகுமாரனோட மனைவி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த வீட்டில் வந்து நாங்கள் குடி வந்ததுலேருந்து எதுவும் அமானுஷ்யமாகவே இருக்குது, உங்களுக்கு எதுவும் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் அக்கம் பக்கத்தில் குடியிருக்கவங்க அவங்க பேசவே ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஒன்றும் இல்லைம்மா, இந்த வீடை கட்டினார் பார்த்தீங்களா அந்த வீட்டுக்காரு, அவர் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல
ஒரு சுடுகாடு இருந்துச்சு, அங்கனக்குள்ள ஒரு பெரிய மரம் இருந்துச்சு, ஒரு பனைமரம் இருந்துச்சு. அதனால் அந்த இடத்துல வந்து வீடு கட்டினதுக்கப்புறம் அந்த வீட்டில் அவங்களால இருக்கவே முடியல. அதனால் அந்த வீடை வந்து வாடகைக்கு விடலாம் அப்படின்னு நினச்சிருக்காருங்க. ஆனால் அதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டில் வந்து முனி ஓட்டை இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி முனி ஓட்டை இருக்குது அப்படின்றனால அவங்க வீட்டில் யாருமே இருக்க முடியல அப்படின்ற காரணத்தினால இந்த வீட்டுக்காரர் என்ன பண்ணியிருக்காருன்னா, வாடகைக்கு விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டின வீடை அப்படியே விட்டுட்டு வேறு இடத்துக்கு போயிட்டாராங்க. அதன் பிறகு இந்த வீட்டுக்கு வந்து நிறைய பேர் குடி வந்திருக்காங்க. குடி வந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு உயிர் சேதமோ இல்லை உடம்பு சேதமோ அப்படியே ஆயிருமாங்க. என்ன மாதிரி ஆகும்னா, ஏதாவது கையில் அடிபடுறது, காலில் அடிபடுறது, இல்லைனா யாருக்காவது ஒரு ஆளுக்கு உடம்பு முடியாமல் போயிருது. இந்த மாதிரியே ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கனால இந்த வீட்டில் யாருமே இருந்ததில்லை. அதனால யார் குடி வந்தாலும் இப்போ இந்த நடக்கக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையுமே நாங்கள் சொல்லிடுவோம். ஆனால் இந்த வீட்டுக்காரர் இருக்கார் பார்த்தீங்களா, இந்த வீட்டோட உரிமையாளர், அவர் வந்து சத்தம் போட்டாராங்க. யார் குடி இருந்தால் உனக்கு என்ன, எதுக்கு தேவையில்லாமல் போட்டு விட்டுக்கிட்டு இருக்கிற, இதுக்கு என்னுடைய வீடு, யாரை வேணால் குடி வைப்பேன், தேவையில்லாமல் இந்த மாதிரி ஏதாவது விஷயம் பண்ணிட்டு இருந்தேன்னா பெரிய பிரச்சனை பண்ணி விட்றேன் அப்படின்ட்டு அந்த வீட்டுக்காரர் மிரட்டியிருப்பார் போலங்க. அதனால தான் இவங்க இந்த வீட்டை பிடிக்கிறப்ப கூட பக்கத்து வீட்டில் இருக்கவங்க கதவை சாத்திருக்காங்க. ஒருவேளை கதவை சாத்துறதை பார்த்துட்டு பக்கத்து வீட்டில் இருக்க சுடுன்னு இருக்காங்க, அதனால நம்ம இந்த வீட்டை பிடிக்க வேணாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அப்படின்றக்காக தான் நான் அந்த மாதிரி விஷயத்தையே பண்ணோம். ஆனால் நீங்கள் அதையுமே பெருசாக எடுத்துக்க இந்த வீட்டை பிடிச்சிட்டிங்க. நீங்கள் சின்ன பையனை வேறு, 4 வயசில் சின்ன பையனை வேறு நீங்கள் வச்சுருக்கீங்க. அதனால் உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஏதாவது வந்துடுறக்குள்ள இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போயிருங்கம்மா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதன் பிறகு இந்த சுகுமாரனும் அவங்களோட மனைவியும் என்ன பண்ணுறாங்கன்னா, மணிகண்டனுக்கு ஃபோன் பண்ணி, அவங்களோட தம்பி இருக்காங்கல்ல மணிகண்டன், அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. அப்படி வீட்டுக்கு வர வச்ச பிறகு நடந்த எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாமல் புட்டு சொல்லிடுறாங்க. அதன் பிறகு அவங்களோட தம்பி மணிகண்டன் என்ன பண்ணுறாருன்னா, அந்த புரோக்கர் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த புரோக்கருக்கே ஃபோன் அடிச்சு அவரை வீட்டுக்கு வர வைக்கிறாங்க. அதன் பிறகு அந்த வீட்டோட புரோக்கர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர்கிட்ட மணி வந்து கண்டபடி திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. என்னங்க வீட்டை பிடிச்சி கொடுத்துருக்கீங்க, வீட்டுக்குள்ளே என்னென்னமோ நடக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, உங்களால தான் இந்த இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொன்னோன்னே இந்த புரோக்கர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு வீடை பிடிக்கலன்னா வீட்டை காலி பண்ணிட்டு போயிருங்க, அட்வான்ஸ் வந்து நான் திருப்பி கொடுக்க மாட்டேன், அதை கழிச்சிட்டு நீங்கள் போங்க அப்படின்றாங்க. அப்படின்னு சொன்னோன்னே இந்த சுகுமாரன் அவங்களோட மனைவி மாலீஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா, அட்வான்ஸை கழிச்செல்லாம் போக முடியாது, எங்களால் ஒரு 2-3 நாள் கூட இந்த வீட்டில் இருக்க முடியாது, நீங்கள் உடனே பணத்தை கொடுங்க அப்படின்னு அந்த புரோக்கர்ட்ட கேட்குறாங்க. ஆனால் அந்த புரோக்கர் ஒத்த காலில் நிற்கிறாருங்க. நீங்கள் கழிச்சிட்டு போகிறாங்க போங்க, இல்லைன்னா நான்லாம் அந்த பணத்தை தர முடியாது, ஏன்னா அந்த வீட்டுக்காரர் இந்த ஊர்லேயே இல்லை, அவன் சென்னையில் இருக்கான் அப்படின்றாங்க. உடனே அந்த புரோக்கர் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு அவர் வீட்டை விட்டு வெளியே கிளம்பிடுறாங்க. அதன் பிறகு சுகுமாரனும் அவங்க மனைவி, அவங்களோட தம்பி இருக்கார் பார்த்தீங்களா மணிகண்டன், அவங்க 3 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, காசு போனாலும் பரவாயில்ல, நம்ம வேறு வீடு தேட ஆரம்பிப்போம், அப்படி வீடு கிடச்சிருச்சுன்னா நம்ம பிடிச்சி போயிடுவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாட்களாகவே வீடு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வீடு தேட ஆரம்பித்தா எங்கேயுமே வீடே கிடைக்கலங்க. அதன் பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரீஸ்வரியோட கணவர் இருக்கார் பார்த்தீங்களா சுகுமாரன், அவங்களுக்கு ஒரு மொபைல் நம்பர் வந்து கால் வருதுங்க. அது வேறு யாரும் கால் பண்ணலைங்க, இந்த புரோக்கர் இருக்கார் பார்த்தீங்கன்னா, இந்த பழைய இருக்கக்கூடிய வீட்டு புரோக்கரு, அவரே தாங்க. அப்படி ஃபோனை அட்டன் பண்ணக்கப்புறம் அந்த புரோக்கர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சின்ன பையனை வேறு வச்சுருக்கேன்னு சொல்கிறீங்க, வீடு வேறு பிடிக்கலன்னு சொல்கிறீங்க, அதை அட்வான்ஸ் எல்லாம் திருப்பி வாங்கி கொடுக்க முடியாது, ஏன்னா அந்த வீட்டுக்காரர் வந்து ரொம்ப மோசமானவன், நீங்கள் வேறு வீடு வேணால் நான் உங்களுக்கு சின்ன வீடாக வாடகை கம்மியான ஒரு வீடாக பார்த்து தரேன், அதனால் நான் சொல்கிற லொக்கேஷனுக்கு நீங்கள் வந்துடுங்க, உங்களுக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்றாருங்க. இதை கேட்ட சுகுமாரன் என்ன பண்ணுறாருன்னா, இந்த விஷயத்த மணிகண்டன்ட்ட ஃபோன் அடித்து சொல்கிறாங்க. ஆனால் அன்றைய நேரம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து சுகுமாரன் வந்து விடுமுறை லீவ் போட்டிருக்காரு, அவர் வந்து வேலை போயிருக்காரு. உடனே மணிகண்டன் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் போய் பாருங்க மாமா, வீடு பிடிச்சிக்கிச்சுன்னா நம்ம போய் அட்வான்ஸ் பண்ணுறதுக்கு சேர்ந்து போய் பார்த்துருவோம் அப்படின்றாங்க. அதன் பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா, சுகுமாரன் இந்த மணிகண்டன் பட்டையில் வேலை ஒன்றாதான வேலை பார்க்குறாங்க, அந்த இடத்துல போய் இந்த மணிகண்டன் கிட்ட ஒரு எக்ஸல் வண்டி இருக்குங்க. அப்படி அந்த பட்டறைக்கு போயிட்டு எக்ஸல் வண்டி எடுத்துக்கிட்டு இந்த புரோக்கர் சொன்ன லொக்கேஷன் பார்த்து வண்டியில் வேகமாக போயிட்டு இருக்காருங்க. அப்படி போயிட்டு இருக்க நேரத்தில் திடீர்னு குறுக்க ஒரு மாடு உள்ள ஓடி வந்துருதுங்க. அப்படி அந்த மாடு வந்தோடனே டக்குன்னு சடான் வண்டி இடிச்சு கீழே விழுந்துருதுங்க. கீழே விழுந்ததுக்கப்புறம் அந்த மாடு எந்திரிச்சு ஒரு பாட்டுக்கு ஓடிடுதுங்க. அப்படி கீழே விழுந்த சுகுமாரனை அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க முறை தூக்கி விட்றாங்க. அப்படி தூக்கி விட்டதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் சின்ன கிராச்சு தாங்க, கைகால் உடம்பு எதுலேயுமே அடிபடல. அந்த நேரத்தில் வண்டியில் ஏறி உட்காந்துக்கிட்டு நம்ம வீடை போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தா காலு கீழே இருந்து அவர் லுங்கி தாங்க போட்டிருக்காரு, காலு கீழே இருந்து ரத்தமாக உழுதுருக்குங்க. என்னடா அது ரத்தமாக உழுதுருக்கு, எங்கேயுமே அடிபடலை, வலிக்கவும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காலை எடுத்து பார்க்குறாரு. கரெக்டாக அந்த முழங்காலுக்கு கீழே சின்ன ஒரு காயம் மட்டுருக்குங்க. ஆனால் அந்த காயத்தில் ஏதோ குழி மாதிரி ஏதோ குத்துனமாக இருக்குங்க, அப்படியே ரத்தமாக போயிருக்குதுங்க. உடனே பக்கத்தில் இருக்கவங்க அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, பிளட்டு லாஸ் ஆச்சுன்னா போச்சுன்னா, அதனால் நீங்கள் வந்து மருத்துவமனைக்கு போய் பார்க்குறதா நல்லது அப்படின்றாங்க. ஏன்னா அது ஒரு வேளை இரும்பு இது மாதிரி குத்திருந்துச்சுன்னா சீல் பிடிச்ச இது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும் அப்படின்றோன்னே இவர் என்ன பண்ணுறாருன்னா, வீடு பார்க்கணும்னு நினைக்கிறப்ப நமக்கு தடங்களாக இருக்குது, அதனால் மருத்துவமனைக்கு போய் கட்டு போட்டுட்டு நாளைக்கு கூட போய் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டு போட்டுட்டு வீட்டுக்கே வந்துடுறாருங்க. அப்படி வீட்டுக்கு வந்த சுகுமாரன் நடந்த விஷயத்தை பூரா அவங்களோட மனைவி கிட்ட சொல்கிறாங்க. அதன் பிறகு அந்த புரோக்கர்கிட்ட ஃபோன் பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, போகிற வழியில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட்னா, அதனால் ஒரு 2 நாள் ஆகட்டும், 2 நாள் கழிச்சு கூட நாங்கள் வீடை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே இருந்துறாங்க. ஆனால் 2 நாள் கழிச்சு அவங்க காலில் அடிபட்டுச்சு பார்த்தீங்களா, அந்த காயத்தை பார்க்குறாங்க, சின்ன அடியாக தான் மட்டும். ஆனால் அந்த காயம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி காலில் கொடூரமாக வலிக்கிற மாதிரி தெரிஞ்சுக்குங்க. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மருத்துவமனைக்கு போய் மறுபடியும் போய் பார்க்குறாங்க.
அப்படி பார்க்குறவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன காரணம்னே தெரில, கால் வந்து நிறைய இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும் போல, ஏற்கனவே ஒரு உடம்புல எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மருத்துவர்கள் கேட்குறாங்க. ஆனால் அப்படிலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அவருக்கு எந்த கெட்ட பழக்கம் கிடையாது, ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனைவி வந்து எதிர்கேள்வி கேட்குறாங்க. சரி, நீங்கள் சின்ன சின்ன செக்கப் முடிச்சுட்டு வீட்டுக்கே போங்க, சொன்ன டேப்லெட்ஸை மட்டும் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், ஒரு வாரத்தில் சரியாயிரும் அப்படின்றாங்க. அதன் பிறகு 1 வாரம் 2 வாரம் ஆகுதுங்க, 2 வாரம் 3 வாரம் ஆகுது. ஆனால் அவங்க காலில் இருந்த அடிபட்ட அந்த காயம் பார்த்தீங்களா, அது போக போக பெருசாகிட்டே போயிருக்கே தவிர சரியாகவே இல்லைங்க. உடனே இந்த சுகுமாரன் அவங்க மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா, கிட்டத்தட்ட வீட்டோட உரிமையாளர் வந்து அட்வான்ஸ் கழிச்சு தான் போகணும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதனால் ஒரு 2 மாதம் போயிடுதுங்க. அப்படி 2 மாதம் போனது பிறகு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, புண்ணு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் போலங்க, சுற்றி பரவி இருக்கும் போல, மருத்துவமனைக்கு கொண்டு போய் காட்டுறாங்க. அந்த மருத்துவர்கள் சொன்ன விஷயத்தை கேட்டு இந்த சுகுமாரனோட மனைவி மாரிஸ்வரிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. அப்படி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உங்களோட கணவருக்கு காலில் புண்ணு வந்து நிறைய இடத்துல பரவிடுச்சு, அதனால நீங்கள் உங்கள் கணவரோட காலை எடுத்தே ஆகணும், இல்லைன்னா பெரிய விளைவாயிரும், அங்கங்கே பரவி நிறைய இடத்துல இது மாதிரி ஆயிரும் அப்படின்றாங்கங்க. உடனே இதை கேட்ட சுகுமாரனோட மனைவியும் சரி, அவங்களோட தம்பி மணிகண்டன் இருக்கார் இல்லையா, அவங்களும் சரிங்க, உடனே பார்த்துட்டு பதறி போயிடறாங்க. அதன் பிறகு மருத்துவமனையிலேருந்து சின்ன சின்ன செக்கப் பண்ணிட்டு இன்னொரு நாள் நம்ம பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கே கிளம்பி வந்துடுறாங்க. அப்படி வீட்டு கிளம்பி வந்ததுக்கு அப்புறம் அக்கம் பக்கத்தில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க பூரா அவங்கள்ட்ட வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அப்படி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா நீ முதல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கோ, இந்த வீட்டில் நான் ஏற்கனவே ஒரு முனி நடமாட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன், அதனால நீ வந்து ஆஸ்பத்திரிக்கு போய் ஒரு பிரச்சனை கிடையாது, நீ எத்தனை வருஷம்னாலும் இந்த வீட்டை விட்டு நீ போக முடியாது, வீடு கிடைக்க போகிறதில்ல, அதனால நீ என்ன பண்ணுற, முதல்ல ஒரு கோயிலோ இல்லை வேறு எதுக்கோ போய் பாரு அப்படின்றாங்க. இதை கேட்ட சுகுமாரனோட மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா, பக்கத்தில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குங்க, அந்த கோயிலை போய் பார்த்துட்டு பூசாரிட்ட பூஜை போட்டுட்டு வராங்கங்க. அப்படி பூஜை போட்டுட்டு வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் வந்து அவங்க வீட்டில் ஒரு பிரகாசமாக இருக்கிற மாதிரி தாங்க அவங்களுக்கு ஃபீல் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் ஒரு 3ஆவது நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுகுமாரனோட மனைவி இருக்காங்க பார்த்தீங்களா, நள்ளிரவு நேரத்தில் வந்து கொல்லப்புறம் பக்கம் பாத்ரூம் போலான்னு போயிருக்காங்க. அப்படி போனவங்க ஆணு கத்திக்கிட்டு அப்படியே திரும்பி இந்த ஹாலுக்குள்ளேயே ஓடி வராங்க. அந்த கணவர் வந்து கேட்குறாருங்க, ஏமா இப்படி ஓடி வர அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்ட சுகுமாரனோட மனைவி சொன்னதை கேட்டு மறுபடியும் இவர் நடிக்கு போயிட்டாருங்க. அப்படி சுகுமாரனோட மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைம்மாமா நான் பாத்ரூம் போலான்னு போனேன்ல, அந்த இடத்துல இந்த ட்ரம்மு மாதிரி வச்சுருப்பாங்க, அந்த இடத்துல கருன்னு அவங்க ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு உருவங்க அப்படியே குத்த வச்சு உட்காந்த மாதிரி உட்காந்துருந்துருக்குங்க. இதை பார்த்துட்டு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. உடனே இந்த விஷயத்தை பூரா சொன்னதுக்கப்புறம், இல்லைம்மா நம்ம நடக்கிறப்பறம் சரியில்லை, நாளைக்கு இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் அவங்க நினச்ச மாதிரி பக்கத்தில் ஒரு கோயிலுக்கு போகிறாங்கங்க. அந்த கோயிலில் அந்த பூசாரி என்ன சொல்கிறாருன்னா, நீ உங்கள் வீட்டில் நடக்கிற விஷயம் எல்லாமே எனக்கு தெரியுதுமா, ஆனால் இது வந்து நீ இங்கே வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் நினைக்கிற மாதிரி அது ஆன்மா கிடையாது, அது வந்து ஜின்னு, அதனால் இஸ்லாமிய சகோதரர்கள் அவங்க போவாங்க பார்த்தீங்கன்னா தர்கா, அந்த மாதிரி இடத்துக்கு போனால் தான் அதுக்கான தீர்வு உனக்கு கிடைக்கும் அப்படின்றாங்க. இதை கேட்ட சுகுமாரனோட மனைவி சுகுமாரனும் என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லைங்க சாமி நீங்களே பார்த்து சொல்லுங்கள், எங்களுக்கு அது மேலெல்லாம் நம்பிக்கை இல்லை அப்படின்றாங்க. நீங்கள் நம்மளேனாலுமே நீங்கள் அந்த மாதிரி இடத்துக்கு போனால் தான் உங்களுக்கு சரி வருமா அப்படின்னு சொல்லிட்டு பூசாரி சொல்லிடுறாங்க. அதன் பிறகு இவங்க 2 பேருமே வீட்டுக்கே வந்துடுறாங்க. அப்படி வீட்டுக்கு வந்த பிறகு அவங்களோட தம்பி இருக்காங்க பார்த்தீங்களா மணிகண்டன், அவங்ககிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே சொல்கிறாங்க, அந்த மாதிரிலாம் போக முடியாது, எங்களுக்கு அது மேலெல்லாம் நாட்டமும் இல்லை நம்பிக்கையும் இல்லை, நாங்கள் வந்து வேற எங்கிட்டா போய் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்னோடனே மணிகண்டன் திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. இதில் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, இதுக்கான தீர்வு இங்கே தான் கிடைக்கும் அப்படின்னா நம்ம இந்த இடத்துக்கு போய் தான் ஆகணும், அதனால் நம்ம வந்து நான் ஒரு தர்காவுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் எங்கள் கூட வந்துருங்க, போய் பார்த்துட்டு வந்துடுவோம் என்னண்டு அப்படின்றாங்க. அப்படி நினச்ச மாதிரியா மறுநாள் காலையில் என்ன பண்ணுறாங்கன்னா, மணிகண்டன் சுகுமாரன் அவங்களோட மனைவி 3 பேரும் மாறி சொல்லியிருக்காங்களா, இவங்க 3 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சின்ன பையனை பால்வாடியில் விட்டுட்டு பக்கத்தில் மதுரையிலேருந்து ஒரு தர்கா இருக்குங்க, கொஞ்சம் ஃபேமஸான தர்கா தான், அந்த தர்காவுக்கு போயிட்டு உள்ளே போய் உட்காந்ததுக்கப்புறம் அங்கே தர்காவிலேருந்து ஒரு பாய் வந்து உங்களை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் 2 ஜின்னு இருக்குதுப்பா, ஒரு நல்ல ஜின் ஒரு கெட்ட ஜின் இருக்குது, நல்ல ஜின் இருக்கிறதுனால தான் உங்களை இத்தனை நாளாக காப்பாற்றிட்டு இருந்துச்சு, இல்லைன்னா எப்பயோ இன்னொரு கெட்ட ஜின் வந்து உங்களை போட்டு தள்ளியிருக்கும், அதனால் இந்த ஜின்னை வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்றாங்க. இதை கேட்ட சுகுமாரனும் அவங்களோட மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஜின்களை அடக்கி வைக்க முடியாதா, ஏதாவது ஒரு வழி பண்ண முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்ட அந்த தர்கா ஊழியர் என்ன சொல்கிறாருன்னா, ஜின்களை நம்ம அடக்கி வைக்க முடியாது, அது உங்களோட இடத்துக்கு தான் நீங்கள் போயிருக்கீங்க, உங்களோட இடத்துக்கு ஒன்றும் அது வரல, அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போகிறதா உங்களுக்கு நல்லது, இல்லைன்னா அதனால் நீங்கள் அழிஞ்சே போயிருவீங்க, உங்கள் குடும்பத்தையே இல்லாமல் பண்ணிடும் அப்படின்றாங்க. இதை கேட்டு சுகுமாரனும் அவங்களோட மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு வாரம் 2 வாரம் காலகட்டம் ஆகுங்க நாங்கள் போகிறதுக்கு, ஏன்னா வீடே கிடைக்கல, அப்படி பார்க்க போனாலுமே அதுக்கு ஏதாவது தடை வந்தது, அதுவரை எங்களை எதுவும் பண்ணுற அளவுக்கு கயிறு கட்டி கொடுங்க அப்படின்றாங்க. அதன் பிறகு தர்கா ஊழியர் என்ன பண்ணுறாருன்னா, மந்திரிச்ச ஒரு தாயத்தை அவங்க 2 பேர் கையிலையும் கட்டிட்டு அந்த சின்ன பையனுக்கும் கொடுத்துட்டு இந்த மணிகண்டன் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஒரு கயிறை கட்டி கொடுத்துட்றாங்க. அதன் பிறகு இவங்க நினச்ச மாதிரியே ஒரு 2-3 வாரங்கள்லேயே அந்த வீட்டை விட்டு வேறு வீட்டுக்கு வந்து இவங்க போயிடறாங்க. அப்படி அந்த வீட்டை மாற்றி வேறு வீட்டுக்கு போன பிறகு அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. அதே மாதிரி அவங்க கால் வந்து புண்ணா இருந்துச்சு பார்த்தீங்களா, அது சிறுகு சரியாகி ஓரளவுக்கு பண்ணாலாம் நார்மலாக தாங்க இருந்திருக்காரு. 2008ஆம் காலகட்டத்தில் என்னுடைய அத்தைக்கு மாமாவுக்கும் நடந்த பதில், அந்த ஜின்கள்னால என்னுடைய அத்தைக்கு மாமாவுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, இந்த சம்பவத்தை அப்படியே மாறாமல் உங்களுக்கு மின்னஞ்சலாக அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. குழம்ப வேண்டாங்க, இந்த மின்னஞ்சல் அனுப்புனார் பார்த்தீங்களா சுரேஷ்,
அவரோட அப்பா தாங்க மணிகண்டன், மாரிசேரியோட தம்பி. இந்த மின்னஞ்சல் அனுப்பிய சுரேஷுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிறாங்க. மீண்டும் இது போன்ற அமானுஷ்யமான த்ரில்லான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.